விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு இவர் எப்பதாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு, இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த விருச்சிக ராசி என்பது யாருமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. செவ்வாயும் கேதும் சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன், அதாவது நிரந்தர தன்மைன்றத இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவுல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாதான் இருக்க போகுது. ஏன்னா ஜூன் மாத பலன்கள்ன்றது பாத்தீங்கன்னா எல்லா வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள் முடிஞ்சாச்சு. இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவல் இருக்கும். எல்லா ஜோதிடர்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு மேல எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே எந்த மாதிரியா உங்களுக்கு சாத்தியமான ஒரு நிலைமைக்கு வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன்கள்ல உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது அதாவது நிறைவேறாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ல உங்களுக்கு பதிவு செய்வேன். அதனால இல்ல உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன். இந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறீங்க, இதெல்லாம் எப்போ நிறைவேறும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு பதிவுன்றது வரும். அதனால நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட போட உங்களுக்கு உண்டான தேவைகள் இந்த பதிவுல இருந்து கண்டிப்பா நிறைவேறும். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஆதரவு பெரும் மகிழ்ச்சி கொடுக்குது எனக்கு. அதற்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை நான் தெரிவிச்சு கொள்கிறேன். நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள், ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் முதல்லயே நான் நெகட்டிவா சொல்றேனேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராசி ஆரம்பிக்கும் போது இந்த ஜூன் மாதத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல ராகு பகவான். கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள், வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் திடீர்னு வந்து போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எதையாவது தேவையில்லாம செலவு பண்ணி நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. அதுக்குதான் முதல்லயே ஒரு எச்சரிக்கையா தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனா உங்களுக்கு சொல்றேன். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த கவனத்தின் பேர்ல சில விஷயங்களை அதை இழந்துருவாங்க. அந்த ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்துல யார் மீதாவது ஒரு பாசம் அதிகமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாசத்தின் மிகுதியினாலேயே அந்த பிரிவை சந்திப்பவர்களும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவர் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு, இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரும். ஏன்னா ராசிக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி எப்போதுமே வாழ்க்கையில அவமானம், அசிங்கம், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், நோய் தொந்தரவுகள், இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாசம் வைக்கிறீங்க, ஒரு யதார்த்தமான ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வைக்கிறீங்க,
அந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுது. இதை யாருமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய சில குணாதிசயங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. இந்த மாதத்துல நீச்சமா இருந்தாரு. இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் அது நமக்கு சரியா வரமாட்டேங்குது, ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால 10ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன், அதாவது நிரந்தர தன்மைன்றத இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் மூலமான அதிகப்படியான வருமானங்கள் 11ஆம் இடத்துல இருந்த அந்த கேது 10ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த தொழில இருந்த லாபங்கள் அளவு குறைவா இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருந்து அதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் மிக அதிகப்படியான ஒரு அதாவது எல்லா பிரச்சனைகளையும் விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால இடைவிடாமல் சில பிரார்த்தனைகளை செஞ்சுட்டே வாங்க. இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா சில விஷயங்களை நம்ம சாதகமாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. எப்படி ஒரு அரசாட்சி அமைக்கிறான் அப்படின்ற போது ஒரு பக்கபலமாக 10 அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கபலமாக ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த ஒரு தெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அரசாட்சியே. அதே மாதிரி தானே நீங்க விருச்சிக ராசி என்பர்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு, எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு. ஆனால் அத பக்கபலமாக சில தெய்வ பலங்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கிடைக்கும். அதனால உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். யார்கிட்டையும் போய் விருச்சிக ராசி என்பர்கள் நீங்களா போய் பழகக்கூடாது. பழகுனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப புதுசா நீங்க ஒரு கல்லூரி பருவத்துக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத நபர்களோட பழக்கங்களை நீங்க விலக்கி கொள்ளணும். அது இல்லாம நீங்க போய் ஒரு நீங்களே அவங்களுக்குள்ள ஒரு மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகளை செய்யும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக சில வளர்ச்சிகளை, அதாவது சில மருத்துவ செலவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் 2வது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் அதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த மாதம் அமைய போகுது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில பிரிவுகள் சில நேரத்துல அது ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கும் போது குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், திடீர் சங்கடத்தையும் கொடுப்பார். அதனால அந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா 2வது குழந்தை பெத்துக்கிறதுல ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கு. அதனால யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, நாங்க இன்னொரு திருமணம் அதாவது இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தாராளமா இந்த மாதம் அதற்குண்டான நீங்க முயற்சிகள்ல ஈடுபடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் 2வது திருமணம் பெருமளவுக்கு எனக்கு செட் ஆகுமா, நான் என்னுடைய
என்னுடைய விவாகரத்து வழக்குகள் ஆயாச்சு, நான் தனி மரமா இருக்கேன், எனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.